ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி திருக்குறள் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்ட் 7. பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா பெரியவங்க, அதாவது படிச்சவங்க, சான்றோர்கள், அவங்கள துணையா கொள்றதை பத்தி தான் திருவள்ளுவர் 10 குறள்ல சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. குறள் 1. அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். விளக்கம்: அறத்தின் தன்மைகளை அறிந்து முதிர்ந்த அறிவுடையரது நட்பினை கொள்ளும் திறன் அறிந்து ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளல் வேண்டும் சொல்றாங்க. அதாவது அறம்னா என்னது, அதோட தன்மையெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு அதுபடி நடக்கிறவங்க, அதுபடி முதிர்ந்த அறிவுடையவங்க, அவங்கள ஆராய்ந்து நம்ம தேடி அவங்களோட நட்பினை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அடுத்து குறள் 2. உற்ற நோய் நீக்கி உறாமை நிற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். உற்ற நோய் நீக்கி உறாமை நிற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். விளக்கம்: நாட்டிற்கு வந்தடைந்த துன்பத்தை நீக்கி மேலும் நாட்டிலே துன்பம் வராதபடி காக்கும் தகுதியுடைய பெரியாரையே துணையாக கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அதாவது நம்ம நாட்டிற்கா இருக்கட்டும், வீட்டிற்கா இருக்கட்டும், துன்பம் வந்திருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்திருக்குல்ல, அதெல்லாம் ஆராய்ந்து அது என்ன துன்பம் இருக்கும், அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி மேலும் இந்த நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு துன்பமே நடக்காத மாதிரி யார் பாத்துக்கிறாங்களோ அத்தகைய பெரியவங்களோட நட்பை நம்ம தேடி அவங்களோட நட்பை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்றாங்க. முற்ற நோய் நீக்கி உறாமை காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். அடுத்து குறள் 3. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். விளக்கம்: பெரியோரை விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக பெற்றுக்கொள்ளுதல் பெறுதற்கரிய பேர்கள் எல்லாம் அரிதான பெரும் பேரு. அதாவது நம்மளோட பேர்லயே பெரும் பேரு, அதாவது மத்தவங்க நம்மளை பாராட்டுவாங்க தெரியுமா, அதுல எது ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பெரியார, அதாவது நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா படிச்சவங்க, நல்ல சான்றோர்களை நம்ம தேடி அவங்கள விரும்பி அவங்கள நம்மளோட நட்பாக்கி கொள்றதுதான் இருக்கிறதுலே பெரும் பேரு அப்படின்னு சொல்றாங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். அவங்களை தேடி கண்டுபிடிச்சு நம்மளோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும், நம்ம நட்பு பாராட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பேர்லயே பெரும் பேரு. மத்ததெல்லாம், அதாவது இப்ப நம்ம வெற்றி பெற்றுக்கோனா ஒரு பேர் கிடைக்கும்ல, அதெல்லாம் விட பெருசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து குறள் 4. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. விளக்கம்: தன்னினும் பெரியாராக உள்ளவர்கள் தன் சுற்றத்தினராக ஆகுமாறு நடந்து வருதல் ஒருவனது வலிமையுள் எல்லாம் தலையான வலிமையாகும். அதாவது நம்மளை விட அறிவுல சிறந்தவங்க, பெரியவங்க, சான்றோர்களை நம்மளோட நட்பாக கொண்டு, நம்மளோட சுற்றத்தராக கொண்டு அவங்க கூட நடந்து வந்தோம் அப்படின்னா, அவங்களோட வழி கடைப்பிடிச்சு அவங்க பின்னாடி நடந்து வந்தோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய வலிமை, வலிமையிலேயே சிறந்த வலிமை அப்படின்னா அதுதான் சொல்றாங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அடுத்து குறள் 5. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். விளக்கம்: தகுதியான வழிகளை ஆராய்ந்து சொல்பவரையே கண்ணாக கொண்டு உலகம் நடத்தலால் மன்னவன் அவரை ஆராய்ந்து தன் சுற்றமாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மன்னன், ஒரு நாட்டுடைய மன்னன் யாரை ஒரு நட்பா வச்சிருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்க, அதுதான் முன்னாடி சொன்னதுதான், எந்த தகுதியான வழிகளை ஆராய்ஞ்சு சொல்றவங்க, இதுதான் கரெக்ட், இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களதான் அவங்க நட்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு மன்னன் நல்லா இருந்தாதான், ஒரு மன்னனுக்கு சொல்லி கொடுக்குறவங்க நல்ல அறிவுடையவங்களா இருந்தாதான் அவங்க நாட்டை பார்த்து காக்க முடியும். அதுதான் சொல்றாங்க. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அடுத்து குறள் 6. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். விளக்கம்: தகுதியுடைய பெரியோர்களின் துணையுள்ளவனாக தான் நடந்து கொள்ள வல்லவனை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் ஏதுமில்லை அப்படின்னு சொல்றாங்க. தகுதியுடைய பெரியோர்களின் துணையுள்ளவனாக தான் நடந்து கொள்ள வல்லவனை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை. அதாவது ஒரு சான்றோர்களை
ஒரு நல்ல தகுதியுடைய பெரியவர்கள் நம்ம துணையா வச்சிருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு வல்லவனும் பகைவரும் வல்லவனை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய, அதாவது அவங்கள யாருமே துன்பப்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தக்கார் இணையத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றா செய்ய கிடந்ததில். அடுத்து குறள் 7. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரை கெடுக்கும் தகைமையவர். விளக்கம்: இடித்து கூறி திருத்தும் துணைவரான பெரியோரை துணையாக கொண்டவரை எவர்தாம் கெடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். அதாவது எல்லா விஷயமா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு உடைக்கிறது, எந்த தப்பா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு சொல்றது, அத்தகைய பெரியோருடைய துணையை வச்சிருக்கவங்க அவர் யார் தான் அவங்கள கெடுக்க முடியும், அத்தகைய வல்லமை உடையவங்களை யாரால கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரை கெடுக்கும் தகைமையவர். அடுத்து குறள் 8. இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார்களானும் கெடும். இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பாறை இல்லார் கெடும். விளக்கம்: இடித்து சொல்லி திருத்துபவர் இல்லாத பாதுகாப்பற்ற மன்னன் தன்னை கெடுப்பவர் எவராக இருந்தாலும் தானாகவே கெட்டுடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்கு சரியான வழி இருக்கு, இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியான ஒரு சான்றோர் இல்ல, பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா ஒரு மன்னனுக்கு அவனுக்கு யாரும் கெடுக்கலாம் தேவையில்ல, அவரே கெட்டு அழிந்து விடுவார்னு சொல்றாங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அடுத்து குறள் 9. முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை. முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை. விளக்கம்: முதல் இல்லாத வாணிகருக்கு அதனால் வரும் ஊதியமும் இல்லையாகும். அவ்வாறே தன்னை தாங்கும் துணை இல்லாதவர்களுக்கு உலகில் நிலை பேரும் இல்லை. அதாவது ஒரு தொழில் செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு முதல்னு ஒண்ணு போடணும். அந்த மாதிரி ஒரு முதல் இல்லை அப்படின்னாலே அவங்களுக்கு ஊதியமும் இருக்காது, அந்த தொழில்னு தொடங்க முடியாது. அதே மாதிரிதான் தன்னை தாங்குவதற்கு ஒரு துணை இல்லை அப்படின்னா அந்த உலகுல அவங்களால இருக்கவே முடியாது, அந்த நிலை பெறும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை. அடுத்து கடைசி குறள், குறள் 10. பல்லார் பகை கொழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்க விரல். பல்லார் பகை கொழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்க விரல். விளக்கம்: பலரோடும் பகைத்து கொள்வதை விட நல்லோருடன் கொண்ட தொடர்பை கைவிட்டு விடுதல் அதனினும் 10 மடங்கு தீமை தருவதாகும். அதாவது நமக்கு பகைவர்கள் அதிகமா இருக்கிறத விட ஒரு நல்ல நட்பை கைவிட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே 10 மடங்கு நமக்கு தீமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமை தேன் நல்லார் தொடர்க்க விரல். அவ்வளவுதான் பெரியார் துணை குறளை பத்தி 10 குறள் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல அடுத்த டாபிக் பார்த்துலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.